வெற்றிகள் பதியட்டும், தோல்விகள் தேயட்டும். மதிமுகம் தொலைக்காட்சியின் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டு தின கொண்டாட்டம், அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்ய புதிய நிபந்தனை விதிப்பு, தலைமை செயலாளர் முருகானந்தம் அறிவிப்பு. ஆவின் நிறுவனத்தில் நாளொன்றுக்கு 30 லட்சம் லிட்டர் பால் விற்பனை, அமைச்சர் ராஜா கண்ணப்பன் பெருமிதம். வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்குகள் முடக்கப்படும், ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. இரட்டை இலை சின்னம் விவகாரம், தேர்தல் ஆணையத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் மனு. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் இன்று 2025 ஆங்கில புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்திய மக்கள் அனைவருக்கும் பிரகாசமான மற்றும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என்ற உறுதிப்பாட்டை புதுப்பிப்போம் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் 2025ஆம் ஆண்டு இனிதாக அமையட்டும் என்று பதிவிட்டுள்ளார். மற்றும் தமிழக ஆளுநர் RN ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சமுதாயத்தில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து தேசத்தின் முன்னேற்றத்தை நிலைநிறுத்துவேன் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு சார்பில் நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்ய புதிய நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அரசு சார்பில் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் மனுக்களுக்கு புதிய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தலைமை செயலாளர் முருகானந்தம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் அமர்வு விதித்த இந்த உத்தரவை ரிட் மனு 9ஆம் விதிப்படி பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசு துறை அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் சமர்ப்பிக்கும் மனுக்களை அரசு வழக்கறிஞர்கள் மட்டுமே சான்றளிக்க வேண்டும் என்றும், அந்த வழக்கில் ஆஜராகும் வழக்கறிஞர்கள் சான்றளிக்க கூடாது என்றும், இதனை அரசு பிளீடர்கள் செய்து தர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. தமிழக அரசு பொறுப்பேற்ற பின் ஆவின் நிறுவனத்தில் நாளொன்றுக்கு 30 லட்சம் லிட்டர் பால் விற்பனை செய்யப்படுவதாக அமைச்சர் ராஜா கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம் முழுவதும் கடந்த 2019-2020ஆம் ஆண்டில் 23 லட்சம் லிட்டராக இருந்த ஆவின் பால் விற்பனையை அரசு பொறுப்பேற்ற பின் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டதன் காரணமாக நாளொன்றுக்கு 30 லட்சம் லிட்டர் பால் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்ட ஒன்றியத்தில் இருந்து பால் உற்பத்தியாளர்களின் வங்கி கணக்கிற்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாடிக்கையாளர்களின் 3 வகையான வங்கி கணக்குகள் இன்று முதல் முடக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக ஆன்லைன் பண பரிவர்த்தனையின் மூலம் பல்வேறு சைபர் குற்ற செயல்கள் நிகழ்ந்துள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக இந்திய ரிசர்வ் வங்கி புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பண பரிமாற்றம் நடக்காத வங்கி கணக்குகள் மற்றும் நீண்ட காலமாக பூஜ்ய தொகையை மட்டும் வைத்திருக்கும் வங்கி கணக்குகள் முடக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை விசாரணை செய்த நீதிமன்றம் 4 வாரத்திற்குள் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க உத்தரவிட்டிருந்தது. இதற்கு ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்திற்கு பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் முதன்மை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் செயல்பாட்டை பொதுக்குழுவில் ஒரு சிறப்பு தீர்மானம் மூலம் கலைத்துவிட முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது உள்ள கட்சியின் நிர்வாகம் சட்டவிரோதமாக செயல்படுவதாகவும், அதிமுக கட்சி மற்றும் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.
ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கனிமொழி எம்பி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் 2025 ஆங்கில புத்தாண்டு இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதிலும் உள்ள கோவில்களிலும் தேவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. புத்தாண்டை ஒட்டி அரசியல் தலைவர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நாடாளுமன்ற எம்பி கனிமொழி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஏழை எளிய மக்களின் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் ஏற்றமிகு வாழ்வும் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என பதிவிட்டுள்ளார். கலைஞர் நூற்றாண்டு பூங்காவிற்கும் இணைப்பு பாலம் விரைவில் கட்டப்படும் என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தோட்டக்கலை, மலைப்பயிர்கள் துறை சார்பில் சென்னையின் 4வது மலர் கண்காட்சி வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சென்னையின் 4வது மலர் கண்காட்சியில் 50 வகையான மலர்களுடன் 30 லட்சம் மலர் தொட்டிகளுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கண்காட்சியின் கட்டணம் தொடர்பான விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும், மலர் கண்காட்சியை பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்து கொடுக்க வேண்டும் என மக்கள் வைத்த கோரிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் செம்மொழி பூங்காவிற்கும் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவிற்கும் இணைப்பு பாலம் கட்டுவதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதுக்கு இணைக்கின்ற வழியும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பூங்காவுக்கு அந்த பூங்காவுக்கும் இணைப்பு பாலமும் உருவாக்க வேண்டும் என்று முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மனதாக பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இது 3 ஆண்டு காலத்தை வேளாண் துறையும் விவசாயிகளுடைய வளர்ச்சியும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டு காலத்தில் அதிகமான திடீர் மழை, கனமழை, திடீர் எங்கள் சவாலே திடீர் மழை இப்போ கனமழையா வருது, மிக மிக கனமழையா வருது. அதோடைய ரிஃப்ளாக்ஷன் தான் இப்போ அந்த இயற்கை இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு பூங்கா 7-8 மாதங்களில் அது உருவாக்கப்பட்டது. 7-8 மாதம் சிங்கப்பூர் மாடலும் சரி, கனடா மாடலும் சரி, இங்கே எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஆக உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யும். நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் 2025 ஆங்கில புத்தாண்டு இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களிலும் தேவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. புத்தாண்டை ஒட்டி அரசியல் தலைவர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சென்னையின் முக்கிய இடங்களில் சிசிடிவி கேமராக்களின் இயக்கத்தை அயனாவரம் சரகம் காவல் உதவி ஆணையாளர் முத்துக்குமார் துவக்கி வைத்தார். சென்னை அயனாவரத்தில் அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் அயனாவரத்தின் 16 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கும் பணி சங்கத்தின் தலைவர் செல்வநாயகம் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதனை அயன்புரம் சரகம் காவல் உதவி ஆணையாளர் முத்துக்குமார், K2 காவல் நிலைய ஆய்வாளர் பரணிநாதன், வியாபாரிகள் பாதுகாப்பு நலசங்க செயலாளர் மகேஸ்வரன் மற்றும் பொருளாளர் சுப்புராஜ் ஆகியோர் பங்கேற்று துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆணையாளர் முத்துக்குமார், அயனாவரத்தின் குறிப்பிட்ட பகுதிகளில் திருட்டு மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை பிடித்திட இதனை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களின் பெயரில் வருடம் தோறும் விருதுகள் வழங்கப்படும் என இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் நிறுவன தலைவர் ஜான் அமலன் தெரிவித்துள்ளார். இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் சார்பில் இந்தியன் விருதுகள் 2024 சினிமா உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜெயசீலன் IAS மற்றும் இந்தியன் விருதுகள் 2024 பெற்ற பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் நிறுவன தலைவர் ஜான் அமலன், மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் இந்தியன் சினிமா விருதை அவரது துணைவியார் பிரேமலதா விஜயகாந்திடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், வருகின்ற ஆண்டுகளில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பெயரில் வருடம் தோறும் விருதுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். விஜய் அவர்களின் அரசியல் செயல்பாடுகளுக்கு விருது வழங்க வேண்டும் என்றும்,
அதற்கான வாய்ப்பை தலைவர் விஜய் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சிறப்பான அமைஞ்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் பேரில் நாங்கள் அவார்ட் கொடுத்தோம். ஆக்டர் லாரன்ஸ் சார் விஜயகாந்த் சார் பேரில் அவார்டு வாங்கினது. ஸோ இனி வருஷம் எல்லா இந்தியன் அவார்ட்ஸ்லேயும் விஜயகாந்த் சார் பேரில் நாங்கள் அவார்ட் கொடுப்போம். 2024 பார்த்தீங்கன்னா, மதிப்புக்குரிய அண்ணன் தோல் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர்கள் அவர் அவார்டு வாங்கினார். அதுக்கப்புறம் அமைச்சர் மதிவேந்தன் சார் அவார்டு வாங்கினாங்க. மற்றும் நிறைய டைரக்டர்ஸு, பிரேமலதா மேம் விஜயகாந்த் சாருக்கு நாங்கள் ஒரு அவார்டு கொடுத்தோம். விஜயகாந்த் சார் பேர்லேயும் நாங்கள் ஒரு அவார்டு கொடுத்தோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. நிறைய நடிகர்கள், நடிகைகள், ஏஆர் ரஹ்மான் சாரோட பொண்ணு கத்திஜா ரஹ்மான் அவங்க லைஃப்லேயே வாங்குகிற ஃபஸ்ட்டு மியூசிக் அவார்டு இது. ஃபஸ்ட்டு படத்துலேயே அவங்க அவார்டு வாங்கினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் ராஜ்குமார் பெரியசாமி சார், அமரன் டைரக்டர், அண்ட் மாரி செல்வராஜ் சார், அண்ட் வெங்கட் பிரபு சார் அவங்கெல்லாம் அவார்டு வாங்கினது. நிறைய இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயங்களாக இருந்துச்சு. 2025ஆம் ஆண்டு பிறந்ததை ஒட்டி இந்தியா முழுவதும் மக்கள் கோலாகலமாக புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் கமல விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வெள்ளி கவசம், தங்க கவசம் அணிந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் மாவிளக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். அதேபோல் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே மாநகர காவல் துணை ஆணையர் கிரீஷ் யாதவ் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் வாகன ஓட்டிகளுக்கு சாலை விபத்து குறித்த விழிப்புணர்வும் அளித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் உதவி ஆணையர் அனில்குமார், காவல் ஆணையர் கணேஷ்குமார் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் சிறுவர் முதல் பெரியவர்கள் மற்றும் பெண்கள் ஒன்று திரண்டு 2025ஆம் ஆண்டை உற்சாகமாக வரவேற்றனர். அதன் பின்னர் இந்து, முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் உற்சவர் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வருடத்தின் முதல் நாளை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதேபோல் ஈரோடு மாவட்டம் CSI பிரப் சர்ச்சில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வண்ண விளக்குகள் அமைத்து மக்களை மகிழ்வித்தனர். இதனை அடுத்து சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் மார்த்தாண்டபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் புத்தாண்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெருமாள் ஆலயத்தில் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. இதேபோன்று கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் அம்மனுக்கு தங்க கவசம் அணிவித்து மகா தீபாராதனைகளும் நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் 4 ரோட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் SS மகேஸ்வரன் தலைமையில் பொதுமக்களுடன் இணைந்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புத்தாண்டை ஆடல் பாடலுடன் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியாக வரவேற்றனர். இதனிடையே பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி மாவட்டம் முழுவதும் 546 காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதேபோல் திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் உலக மாதா கோவிலில் சிறப்பு திருப்பலி நடத்தி ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். வேலூர் மாவட்டம் தென்னிந்திய திருச்சபையில் பேராயர் சர்மா நித்யானந்தம் தலைமையில் சிறப்பு வழிபாடுகள் செய்து புத்தாண்டை வரவேற்றனர். மேலும் வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து புத்தாண்டை வரவேற்றனர். அதேபோல் காவல்துறையினர் பொதுமக்களின் நண்பன் என்பதை நிரூபிக்கும் வகையில் விருதுநகரில் புத்தாண்டை பொதுமக்களுடன் கொண்டாடிய விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் தர்மபுரி மறை மாவட்ட மூத்த குரு அருள்சாமி தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை கூட்டு திருப்பலி நடைபெற்றது.
அதன் பின்னர் தேவாலயம் சார்பில் இனிப்புகள் வழங்கி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டு பெருவிழா அருட்தந்தையர்கள் லியோ மரியா ஜோசப் மற்றும் லாரன்ஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 40 ரூபாய் அதிகரித்து 7,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 98 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 98,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை. தென்கொரிய அதிபர் சுக் இயோல் அலுவலகம் மற்றும் வீட்டில் சோதனை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்கொரிய அதிபராக செயல்பட்டு வந்த யூன் சுக் இயோல் கடந்த 3ஆம் தேதி நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். இந்த அறிவிப்பிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அடுத்து அவசர நிலை உத்தரவை அதிபர் திரும்ப பெற்றுள்ளார். இதற்கிடையில் அவரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதிபர் சுக் இயோல் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தி நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியதற்காக அவரை கைது செய்திட அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் அவரது அலுவலகம் மற்றும் வீட்டில் சோதனை செய்வதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆங்கில புத்தாண்டு தின கொண்டாட்டம், அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்ய புதிய நிபந்தனை விதிப்பு, தலைமை செயலாளர் முருகானந்தம் அறிவிப்பு. ஆவின் நிறுவனத்தில் நாளொன்றுக்கு 30 லட்சம் லிட்டர் பால் விற்பனை, அமைச்சர் ராஜகண்ணப்பன் பெருமிதம். வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்குகள் முடக்கப்படும், ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. இரட்டை இலை சின்னம் விவகாரம், தேர்தல் ஆணையத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.